தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். செவிலியர்களும் இன்றைக்கு பணியாற்றி வருகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு அதே போல் பச்சிளங் சிகிச்சை பிரிவு மற்றும் கொரோனா காலத்தில் பணி செய்த செவிலியர்கள் போன்ற ஒட்டுமொத்தமாக பல செவிலியர்கள் இன்றைக்கு தொகுப்பூதிய முறையிலே பல ஆண்டுகளாக பணி செய்து வருகிறார்கள். இந்த தொகுப்பூதிய செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதே போல் மருத்துவமனையில் வரக்கூடிய மருத்துவ பயனாளர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப செவிலியர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பல வருடங்களாக நாங்கள் போராடி வருகிறோம். அதே போல் கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் சென்னையிலே ஒரு 7 நாள் தொடர்ச்சியான போராட்டம் நடத்தியதன் விளைவாக அன்றைக்கு இருந்த அமைச்சர் அவர்கள் மீதம் இருக்கக்கூடிய அனைத்து செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்வதுடன் உடனடியாக ஒரு 1000 செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்ற பல்வேறு எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் இன்னும் 6000 செவிலியர்கள் 6500 செவிலியர்கள் இன்றைக்கும் பணி நிரந்தரம் பெறுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது அமைந்திருக்கக்கூடிய இன்றைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசானது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 6500 செவிலியர்களையும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி வழங்கியிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சி மாற்றத்தை பயன்படுத்தி கொண்டு, அதாவது இந்த அரசு அதிகாரிகள் இந்த ஆட்சி மாற்றத்தை பயன்படுத்தி கொண்டு ஏற்கனவே ப்ரொபோசல் எழுதப்பட்ட, அதாவது வருங்காலங்களில் புதிய திட்டங்களை உருவாக்குகிற போது அந்த திட்டங்களில் நிரந்தர செவிலியர்கள் பணியிடங்களை உருவாக்கி பணி நிரந்தரம் செய்வோம் என்று ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் பின்வாங்கி கொண்டு தற்போது ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து 192 பணியிடங்களை மறுசீரமைப்பு என்ற அடிப்படையிலே அங்கிருந்து புதிய திட்டங்களுக்கு மாற்றுவதும், அதே போல் இன்றைக்கு அரசு மருத்துவமனை பணி செய்யக்கூடிய ஒரு 100 செவிலியர்கள் ஆக மொத்தம் 292 செவிலியர்களை மறுசீரமைப்பு என்ற அடிப்படையிலே அந்த பணியிலிருந்து புதிதாக தொடங்கப்படக்கூடிய இசிஆர்சி என்ற திட்டத்திற்கு மாற்றுவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல் தொடர்ச்சியான போராட்டங்கள் மூலமாக புதிதாக 6 செவிலியர் கல்லூரிகள் தொடங்குவதற்காக அரசு முடிவெடுத்திருக்கிறது. அந்த அரசு செவிலியர் கல்லூரிகளிலும் ஊழியர்களை, அதாவது அந்த பிரின்சிபல்ஸாக இருக்கட்டும், அதே போல் டியூட்டர்ஸாக இருக்கட்டும், அந்த பணியிடங்களை எல்லாம் இன்றைக்கு தொகுப்பூதிய முறையிலே பணியமர்த்துவதற்கான நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய தருணத்திலே இந்த புதிய ஆட்சி அமைந்தவுடனே நாங்கள் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு ஒரு 6 மாதமோ இன்னும் கொஞ்சம் கால அவகாசமோ கொடுக்கலாம் என்று எங்களுடைய செயற்குழுவிலே தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தோம். அப்படி இருக்கக்கூடிய தருணத்திலே உடனடியாக இதுபோன்ற சிக்கல்கள், அதாவது இருக்கக்கூடிய பணியிடங்களே ஒழித்து கட்டுவதன் மூலமாக எங்களுக்கு இந்த தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இன்றைக்கு அறவே நின்று போய்விட்டது. ஆகவே இதனை உடனடியாக கைவிட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கான கடந்த 11/7/2026 அன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு அனைத்து செவிலியர்களும் கோரிக்கை கடிதம் அனுப்பினோம். அதே போல் 14/7/2026 அன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி மாவட்ட ஆட்சியர் வழியாக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை கடிதத்தை கொடுத்தோம். இருப்பினும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் போராடக்கூடிய எங்களுடைய சங்கத்தை அழைத்து பேசாமல், போராட்டத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் அரசுக்கு ஆதரவான சிலரை அழைத்து பேசிவிட்டு ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள், இந்த போராட்டத்தை கைவிடுங்கள் என்று. அந்த சுற்றறிக்கையிலே எங்களுடைய கோரிக்கை தொடர்பான அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான திட்டங்கள் எதுவுமே அதில் குறிப்பிடாத நிலையில் நாங்கள் வேறு வழியே இல்லாமல் எங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய 21/7/2026 அன்று சென்னை டிஎம்எஸ் வளாகத்திலே பெருந்திரள் முறையீடு நடத்துவதாக திட்டமிட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இந்த போராட்டத்தில் ஏற்கனவே கடுமையான பணிசுமை இருந்து கொண்டிருக்கிறது. மருத்துவமனையினுடைய அந்த செயல்பாடுகளும் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் விடுப்பு எடுத்துக்கொண்டு, அதாவது வாய்ப்பு இருக்கக்கூடிய செவிலியர்களை விடுப்பு எடுத்துக்கொண்டு அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 500 செவிலியர்கள் கலந்து கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய இந்த கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் இன்னும் அதிகப்படியான செவிலியர்கள் கலந்து கொள்வார்கள் என்று இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன்.
புதிய அமைச்சரை சந்தித்து 2 முறை சந்தித்திருக்கிறோம். 2 முறை சந்தித்த போதும் இந்த கோரிக்கை தொடர்பாக கொடுத்திருக்கிறோம் ஏற்கனவே. அதன் பிறகு அமைச்சரை சந்திக்க ஏற்கனவே இந்த திட்டங்கள் தொடர்பாக அமைச்சரை சந்திக்க சென்றபோது அவர் இல்லாத காரணத்தினால் அவருடைய அலுவலகத்தில் அவருடைய பிஏ சந்தித்து இந்த கோரிக்கை கொடுத்திருக்கிறோம். அதோடைய சுகாதாரத்துறை செயலாளரையும் சந்தித்து எங்களுடைய கோரிக்கை கொடுத்திருக்கிறோம். அதுக்கு சரியான பதில் இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து கிடைக்கவில்லை. தொடர்பில்லாதவர்களை அழைத்து பேசுவதன் மூலமாக எந்த தீர்வும் எட்டப்படாது என்பது எங்களுடைய நம்பிக்கை.